லைஃப்பை வந்து மெஷர் பண்ணது ஒன்று எஜுகேஷனல், செகண்ட் வந்து எக்கனாமி உங்களுடைய பொருளாதாரம், மூணாவது வந்து உங்களுடைய சமூக அந்தஸ்து, நாலாவது உங்களுக்கு உளவியல் சார்ந்த உடல் ஆரோக்கியம். இல்லை நாங்கள் நல்லா இருக்கிறவங்க பார்க்கறது தான். சைக்காட்ரிஸ்ட்டுங்கிறது வேற, சைக்காலஜிஸ்ட்டுங்கிறது வேற. வேலைக்கு வந்துட்டீங்க, உங்கள் குழந்தைங்க வேலைக்கு வரலைன்னா உங்கள் லைஃப் என்ன ஆகும்? ஃபெயிலியர். வேலை இருக்குது ஆனால் பொருளாதாரத்தில் டெவலப் ஆக முடியல அப்படின்னு என்ன ஆகும்? ஃபெயிலியர். பொருளாதாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, சமூகத்தில் மட்டும் மரியாதை மதிப்பு எதுவுமே இல்லை, என்ன ஆகும்? ஃபெயிலியர். இந்த நாளை மாத்திரக்கு தான் நாங்கள் கண்டுபிடிச்சது எம்எஸ்டிங்கிற தெரப்பி. ஸோ அதனால வந்து உங்கள் லைஃப்ங்கிறது நாளை வச்சு தான். இந்த நாளில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு சரியாக படிப்பு வரல, அல்லது குழந்தைங்க டெவலப் ஆக முடியல, அல்லது வீட்டில் சண்டை, அல்லது வீட்டில் வந்து நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய இது பேர் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்ட்ரெஸ். அது பேர் என்னது? ஸ்ட்ரெஸ். எதனால வருது? உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோ இந்த நாளில் வந்து ஃபெயிலியர் இருக்கு, எஜுகேஷன் வரவே இல்லை, படிச்சுட்டே இருக்கோம். அதே மாதிரி பணத்தை செலவு பண்ணி படிப்பு வர்றது அது போய் இன்னைக்கே பார்த்துருக்கலாம், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம். ஒரு சாதாரண வேலை வாய்ப்புக்கு எத்தனை பேர் போய் சேர்றாங்க பார்த்தீங்களா? அது இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. அந்த முன்னாடி உங்களை வந்து டெய்லி அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கில் இருக்குதா இல்லைங்கிறத பொறுத்து இன்னைக்கு ஈவினிங்கே ரிப்போர்ட் வரும். வேலையெல்லாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. சுய திறன் வேணும். ஓகேங்களா? இந்த நாளில் வந்து உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ குறைவு இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்னா வந்து அழுத்தம். அழுத்தம் வந்துச்சுன்னா என்ன வந்துறீங்களா? தூக்கம் முதல்ல வராது. உங்களுக்கு மன அழுத்தம் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம் குறையும், அதுக்கடுத்து கோபம், அதுக்கடுத்து தலைவலி, எதுலையுமே ஆர்வமின்மை. ஸோ வாழ்க்கை அழுத்தம், மன அழுத்தங்கிற வார்த்தையை நாங்கள் மாற்றிட்டோம். என்னது? வாழ்க்கை அழுத்தம். அப்போ வந்து என்ன ஆகும்? முகப்பருவம் வரும். பெண்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து இந்த வாழ்க்கை அழுத்தத்தில் தான் வருது. என்ன வாழ்க்கை அழுத்தம்? ஒன்று எஜுகேஷனாக இருக்கலாம், பொருளாதாரம், கல்வி, பொருளாதாரம், அப்புறம் சமூகத்தில் அந்தஸ்து, அதுக்கடுத்து உளவியல் ஆரோக்கியங்கிறது வந்து உங்களால் வந்து எதையுமே ஏற்றுக்க முடியுதா? ஏற்றுக்க முடியலன்னு நம்ம என்ன செய்வோம்? நம்ம எல்லாரும் ஏற்றுக்க முடியுதா? ஏற்றுக்கவே முடியாது. நம்ம உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்வோம்? உள்ளுக்குள்ளேயே குழம்புவோம். ஒரு சிலர் வந்து வெளியே தான் சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ள வந்து பழைய நம்பியார் அந்த மாதிரி வந்துருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து உளவியல் ஆரோக்கியம். அதே மாதிரி எந்த செயலுமே செய்யறது தள்ளி போட்டுட்டே இருக்கும், பிடிக்கவே முடியாது. இன்னைக்கு லேட்டஸ்டாக நாங்கள் பார்க்கக்கூடிய வேலை என்னன்னா, நிறைய பெண் குழந்தைகளை வந்து நல்ல ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காஸ்ட்லியான ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. மேரேஜ் பண்ணால் எந்த வேலையும் செய்யறதில்ல. அதாவது 3 மாதத்துக்கு வந்து ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகுதா இல்லையா? நம்ம ஏதாவது அப்டேட் ஆகிருமா? நம்ம எதெல்லாம் தப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை கரெக்டாக குழந்தைங்க சொல்லி கொடுத்துறோம்.